வரலாற்றில் இன்று 1082 பார்சிலோனா மன்னர் 2ஆம் ரமோன் பேரிங்கர் கொல்லப்பட்டார். 1362 பிரெஞ்சு நாணயம் பிராங்க் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1496 போர்ச்சுகல் மன்னர் 1ஆம் இமானுவேல் யூதர்கள் அனைவரும் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாற வேண்டும், அப்படி இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என பணித்தார். 1560ஆம் ஆண்டில் 9ஆம் சார்லஸ் பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1746 ஸ்பெயின் ஆட்சிக்கு எதிராக ஜெனீவாவில் கிளர்ச்சி ஆரம்பமானது. 1786 கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த வில்லியம் பெட்ரி என்பவரால் முதல் வானிலை ஆராய்ச்சி நிலையம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நிறுவப்பட்டது. 1824 கிட்டூர் கோட்டையை பிரிட்டிஷ் படை கைப்பற்றியது. இப்போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 1837 இலங்கையில் முதலாவது சர்க்கரை தொழிற்சாலை தூம்பரை என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1839 இந்தியாவில் பிரிட்டிஷ் அஞ்சல் துறை ஒரே சீரான அஞ்சல் கட்டணம் வசூலிக்கும் முறையை பின்பற்ற ஆரம்பித்தது. 1848 கலிபோர்னியாவில் பெருமளவு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜேம்ஸ் போக் அறிவித்தார். 1863 இங்கிலாந்தில் கால்பந்தாட்ட விதிமுறைகள் வெளியிடப்பட்டன. 1896 இந்தியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான கன்னிமரா நூலகம் சென்னையில் திறக்கப்பட்டது. 1922 பிபிசியில் முதலில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. 1924 இத்தாலியில் பத்திரிகை தணிக்கை முறை அமலுக்கு வந்தது. 1931 மாஸ்கோவில் கிறிஸ்து மீட்பர் ஆலயம் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டது. 1933 அமெரிக்காவில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. 1934 இத்தாலிய படையினர் அபிசீனியாவின் வால்வால் என்ற நகரை தாக்கினர். 1941 இரண்டாம் உலகப் போர் பின்லாந்து, ஹங்கேரி, ருமேனியா ஆகிய நாடுகளின் மீது பிரிட்டன் போரை அறிவித்தது. 1943 கல்கத்தாவில் ஜப்பான் விமானங்கள் குண்டு வீசின.